நீங்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஆண்டுடைய சித்தத்தை செய்யுங்கள். அதிலே உங்களுக்கு புகழ் வந்தாலும் வராவிட்டாலும், ஆசீர்வாதம் வந்தாலும் வராவிட்டாலும், அதிலே தொடர்ந்து நில்லுங்கள். தேவன் முடிவிலே உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுவிட்டு பதவிக்காக, புகழுக்காக நீங்கள் ஆங்காங்கே கடந்து செல்வீர்கள் என்று சொன்னார், அது தேவ சித்தத்தை விட்டு உங்களை விலக்கி தவறான வழிக்கு வழி நடத்திவிடும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள், சுவிசேஷம் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கான வாய்ப்புகள் வசதிகள் வருகிற போது தங்களுடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தி கொண்டு ஏழை எளிய மக்களை மிகவும் துச்சமாக எண்ணக்கூடிய நிலைமையிலே அவர்கள் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். சில பேர் சொல்றாங்க, வெறுங்கையாய் போனேன், ஆண்டவர் 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு நோக்கம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு நன்மையும் அது நம்முடைய பயன்பாட்டுக்காக மாத்திரம் கொடுப்பதல்ல, அது ஏழை எளியவர்களின் பயன்பாட்டுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னை ஆண்டவர் உயர்த்த உயர்த்த, உன்னை ஆண்டவர் மேம்படுத்த மேம்படுத்த, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே ஒழிய அதையெல்லாம் பயன்படுத்தி உனக்கு அரண்மனைகளையும் திராட்சை தோட்டங்களையும் பெரிய பெரிய மாளிகைகளையும் கட்டவும் வாங்கவும் அது கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் அதிபதியாக மாற்றுகிறேன் என்று பிசாசு சொன்னானோ, அதுபோல ஏழை எளிய மக்களுக்கு சுவிசேஷத்தையும் ஆண்டுடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் சொல்லும்படியாக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிற போது, நீ மீண்டும் ஒரு பெரிய பணக்காரனாக, ஜமீன்தாராக, அல்லது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்ற உன் நோக்கத்தை மாற்றுகிறது பிசாசு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஜீவனத்தின் பெருமையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். தேவனை பற்றி கொள்ளுங்கள். நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே சில நேரங்களிலே சோதனையை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும், யோசேப்பை போல. அதே நேரத்தில் சில உலக ஆசைகள் என்கிற பெயர், புகழ், பணம் என்கிற சோதனைகள் வருகிற போது நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து சாத்தானை விரட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சோதனைகளை, இந்த 3 விதமான சோதனைகளையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாம் எதிர்த்து நின்று மேற்கொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் சோதனைகளை மேற்கொண்டு வெற்றியுள்ள உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே பிரகாசிக்க, அநேகருக்கு உமது வெளிச்சத்தை காட்ட, உமது வழியை காட்ட உதவி செய்தரலாம். அதற்கு தேவையான உமது உன்னத பலனையும் ஆவிக்குரிய ஞானத்தையும் கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.